வணக்கம் மாணவர்களே. குருகுலம் கல்வி ஒலிபரப்பினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்வடைகிறேன். நான் செல்வநாயகன் சதீஷ்குமார், அதிபர், யாழ் தொல்புரம் விக்னேஸ்வரா வித்தியாலயம். இன்றைய எமது நிகழ்ச்சியில் பொறியியல் தொழில்நுட்ப பாடப்பரப்பில் தேர்ச்சி 8 தேர்ச்சி மட்டம் 8.2 வணிக மேம்பாடு மற்றும் வணிக செய்முறைக்கு தேவையான கருவிகளை பற்றி பார்ப்போம். இன்றைய எமது இந்த பாடத்தில் முதலாவதாக நாங்கள் சந்தை ஆய்வு பற்றி பார்ப்போம். பொதுவாக எந்த ஒரு வணிக நிறுவனங்களும் தமது வணிக முயற்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் சந்தை ஆய்வினை மேற்கொள்கின்றன. சந்தை ஆய்வு எந்த ஒரு வணிக நிறுவனத்திற்கும் மிகவும் ஒரு முக்கியமான ஆய்வாக காணப்படுகிறது. அதனாலே தான் இந்த பாடப்பரப்பில் நாங்கள் சந்தை ஆய்வை முதலாவதாக எடுத்திருக்கின்றோம். இப்பொழுது பார்ப்போம் சந்தை ஆய்வின் வரைவிலக்கணத்தை. சந்தை ஆய்வு என்பது சந்தை வாய்ப்பு மற்றும் வளங்கள் என்பவற்றினை மதிப்பீடு செய்து மிக பொருத்தமான வணிக சந்தர்ப்பத்தினை இனங்காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் ஒரு ஆய்வு ஆகும். இங்கு சந்தை ஆய்வில் நிறுவனத்திற்கு என்ன வாய்ப்பு காணப்படுகிறது அல்லது என்ன சந்தர்ப்பம் காணப்படுகிறது என்பதை பற்றியும், அதற்காக நிறுவனம் சந்தைக்கு என்ன பொருட்களை உற்பத்தி செய்து வழங்கலாம் என்பது பற்றியும் ஆய்வு மேற்கொள்ளப்படுவது முக்கியமானதாக காணப்படுகிறது. அப்போ பார்த்தோம்னா இந்த சந்தை ஆய்வு நிறுவனங்களுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, சந்தை ஆய்வின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க முதலாவதாக சந்தையில் நிலவும் வணிக சந்தர்ப்பங்களை இனங்காண்பதற்கு சந்தை ஆய்வு முக்கியமாக இருக்கு. சந்தையில் நிறுவனத்திற்கு பல்வேறுபட்ட வணிக சந்தர்ப்பம் இருக்கு. எந்த 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 வகையான வணிக சந்தர்ப்பங்கள் நிறுவனத்திற்கு காணப்படுகிறது என்பதை கண்டறிவதற்கு நாங்கள் முதலாவதாக சந்தை ஆய்வினை மேற்கொள்ளலாம். இரண்டாவது பார்த்தீர்களா என்றால் சந்தை வாய்ப்புகளில் இருந்து பொருத்தமான சந்தர்ப்பத்தை இனங்காண்பதற்கு, நான் முதல்ல சொன்னேன் பல்வேறுபட்ட வணிக சந்தர்ப்பம் நிறுவனத்துக்கு இருக்கு. அதில் எங்கட நிறுவனத்திற்கு எந்த சந்தர்ப்பம் பொருத்தமானது, அந்த பொருத்தமான சந்தர்ப்பத்தை இனங்காண்பதற்கு நாங்கள் சந்தை ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பாருங்க பிள்ளைகள், சந்தை தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் மிகவும் பொருத்தமான வணிகத்தினை நிலைநிறுத்துவதற்கு, அப்போ இந்த நிறுவனம் சந்தை ஆய்வை மேற்கொள்ளுது, சந்தையில் காணப்படுற பல்வேறு சந்தர்ப்பங்களை இனங்காணுது, தனக்கு பொருத்தமான சந்தர்ப்பத்தை தெரிவு செய்து அதை நடைமுறைப்படுத்துது. தொடர்ந்து என்ன செய்ய போகுது, அந்த சந்தர்ப்பத்தை தக்க வைப்பதற்காகவும் தன்னை சந்தை பங்கை நிலைநிறுத்துவதற்காகவும் தொடர் செயற்பாட்டில் ஈடுபட போதும் உண்டாக. நாலாவது பார்த்தீர்களாக இருந்தால் போட்டியாளர்களை இனங்காண்பதன் மூலம் போட்டியை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் சந்தை ஆய்வை மேற்கொள்வதற்கு தேவையான தரவுகளை எவ்வாறு திரட்டுறதுன்னு பார்ப்போம். சந்தை ஆய்வை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு சில தகவல்கள் தேவை. அந்த தகவல்களை நாங்கள் பெறுவதற்கு தரவுகளை முதலில் எடுக்கணும். பொதுவாக இந்த தரவுகளை திரட்டுதல் என்பது 2 வகையாக அமைகிறது. ஒன்று முதல் நிலை தரவுகளை திரட்டுதல், அதனால் பிரைமரி டேட்டாஸ் அப்படி என்று சொல்லுவோம். இரண்டாவதாக 2ஆம் நிலை தரவுகளை திரட்டுதல் என்று சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் முதலாவதாக பார்த்தீங்கன்னா முதல் நிலை தரவுகள் என்றால் என்ன என்று பார்க்க போகிறோம். அப்போ முதல் நிலை தரவு என்பது ஆய்வுக்கு தேவையான தரவுகளை முதல் முறையாக ஆரம்ப தரவு நிலை தானங்களில் இருந்து எடுக்கிறது. அப்போ முதல் முறையாக சேர்க்கிறது, அல்லது நாங்கள் பச்சை தரவு அப்படி என்றும் சொல்லுவோம். இவை புதிய தரவுகளாக காணப்படுவதுடன் பின்வரும் முறைகளிலும் பெறப்படும். அப்ப முதல்நிலை தரவுகளை திரட்டுறதுக்கு முதலாவது முறை அவதானித்தல், ஒப்சர்வேஷன் அப்படின்னு சொல்றது. அவதானித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எங்களுக்கு எந்த இடத்தை ஆய்வை நாங்கள் திரட்ட வேணுமோ அந்த இடத்தை அவதானித்தல் மூலம் நாங்கள் எங்களுக்கு தேவையான தரவுகளை எடுத்துக்கொள்றோம். இரண்டாவது, எந்தெந்த மாதிரிகள்கிட்ட இருந்து நாங்கள் தரவுகளை எடுக்க வேணுமோ அவைகிட்ட எங்களுக்கு தேவையான விடயங்களை உள்ளடக்கி ஒரு வினாக்கொத்தை வழங்கி எங்களுக்கு தேவையான தரவை எடுத்துக்கொள்றது. அதை கொஸ்டினரஸ் என்று சொல்லுவோம், வினாக்கொத்து வழங்குதல் என்று சொல்லுவோம்.
மூன்றாவதாக நேரடி உரையாடல். பொதுவாக நாங்கள் இன்டர்வியூ என்று சொல்கிறது நேர்முகம். நேரடியாக உரையாடி எங்களோட தரவுகளை எடுக்கலாம். அப்போ இதற்கு வணிகங்கள் என்ன செய்ய போகுது? சந்தைக்குள்ள உள்ளிணைஞ்சு தான் வாடிக்கையாளர் யார் என்று எதிர்பார்த்து அவர்கள்ட்ட ஆரம்ப நிலை தரவுகளை நான் சொன்ன மேலே சொன்ன 3 முறைகளில் ஏதாவது முறையை பயன்படுத்தி அல்லது ஏதாவது 2 முறைகளை, ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகளையோ பயன்படுத்தி தனக்கு தேவையான தரவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பார்ப்போம். இரண்டாவதாக பார்த்தால் 2ஆம் நிலை தரவுகள் அப்படி ஒன்று எங்களுக்கு தேவை. எங்களுக்கு வடிவாக தேவை தெரிய வேண்டும். எங்களுக்கு தகவல்கள் தேவை. சந்தை ஆய்வு பற்றி, சந்தை பற்றிய தகவல் தேவை. அதற்கு நாங்கள் தரவுகளை திரட்டுகிறோம். அந்த தரவுகள் முதல் நிலை தரவுகள், 2ஆம் நிலை தரவுகள் என திரட்டலாம். இப்பொழுது பார்த்தோமாக இருந்தால் 2ஆம் நிலை தரவு என்பது குறித்த அதே வகை தேவைக்காக முன்பொருவரால் திரட்டப்பட்ட தரவுகளில் இருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அதுக்கு நாங்கள் வரவிலக்கணம் சொல்லலாம். வேறு ஒருவரால் அல்லது வேறு ஒரு நிறுவனத்தால் சேகரிக்கப்பட்ட தரவுகளை குறித்த எங்களுடைய ஆய்வுக்கு பயன்படுத்த இவை பின்வரும் மூலங்களிலிருந்து பெறப்படலாம். பார்த்தீங்கன்னா மத்திய வங்கியின் அறிக்கை, வேறு அதே வகை வணிகங்களின் ஆண்டறிக்கை, ஏனைய நிறுவனங்களின் ஆய்வறிக்கைகள், இது போன்ற அறிக்கைகளில் இருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான தரவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நிறுவனம் சந்தை ஆய்வொன்றினை மேற்கொள்வதால என்னென்ன தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்? இப்போ தரவை திரட்டி அதை பகுப்பாய்வு செய்து நிறுவனம் தகவலாக மாற்றிடுச்சு. அந்த மாற்றப்பட்ட தகவலில் இருந்து என்னென்ன தகவலை நிறுவனம் தனக்கு தேவையை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக பார்ப்போம். முதலாவதாக பாருங்கள். இதில் குறித்த உற்பத்திக்கு நிலவும் கேள்வியின் அளவு. சரிதானே? அதை நாங்கள் மார்க்கெட் டிமாண்ட் என்று சொல்லுவோம். சந்தை கேள்வி. நாங்கள் சென்ற அலைகளை பற்றி பார்த்துறாங்க. சந்தை கேள்வி என்றது என்னென்று பார்த்துறாங்க. 2வது விஷயம் பார்ப்போம். சந்தையில் நிலவும் போட்டித்தன்மையின் அளவு. காம்படிட்டர் ஷேர், எங்களுக்கு எவ்வளவு போட்டி நிலவுது அப்படின்னு பார்ப்போம். 3வது பார்ப்போம் சந்தை பருமன். இல்லையா? மார்க்கெட்டில் எவ்வளவு பொருட்களை நாங்கள் சந்தைப்படுத்தலாம் அல்லது குறித்த பொருளில் எத்தனை ஆயிரம் பண்டங்களுக்கு கேள்வி நிலவுகிறது, அது சந்தை பருமன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தால், அடுத்ததாக பாருங்க, நிறுவனத்தால் கைப்பற்றக்கூடிய சந்தையின் பங்கு. அப்போ நிறுவனம் அந்த மார்க்கெட் செக்மெண்ட்டிலே எவ்வளோத்தையும் எடுக்கும், சந்தை பங்கு. அப்போ நிறுவனத்தால் அந்த சந்தையில் எவ்வளோத்தை கேப்சர் பண்ண முடியும் என்று அதை பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக பார்ப்போம். நாங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தகவலில் இருந்து எங்களுக்கு கிடைக்க போகுது விநியோக வழிகளின் இயல்புகள், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ், அந்த கேரக்டர்ஸ், அந்த நாங்கள் என்னென்ன வழியில் பண்டங்களை விநியோகிக்க வேணும். எங்களை விநியோக வழிகள் தெரியும். நேரடியாக உற்பத்தியாளர்லேருந்து நுகர்வோருக்கு போகிறது ஒரு வழி, அல்லது உற்பத்தியாளர்லேருந்து மொத்த வியாபாரிக்கு போய் நுகர்வோருக்கு போகிறது இன்னொரு வழி. அடுத்த உற்பத்தியாளர்கிட்ட இருந்து மொத்த வியாபாரி போய் சில்லறை வியாபாரிக்கு போய் நுகர்வோனுக்கு போகிறது இன்னொரு வழி. அல்லது உற்பத்தியாளர்கிட்ட இருந்து மொத்த வியாபாரிக்கு போய் பிறகு அந்த ஒவ்வொரு ரீஜனலுக்கும் உள்ள அந்த முகவர்களுக்கு போய் பிறகு சில்லறை வியாபாரிக்கு போய் பிறகு நுகர்வோனுக்கு போகிறது இன்னொரு வழி. அப்போ எந்த வழிக்காக நாங்கள் எங்களோட பண்டத்தை விற்க வேணும் என்ற தொடர்பான அந்த சந்தை விநியோக வழியை பார்ப்பதற்கும் சந்தை ஆய்வு தேவையாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் குறித்த பண்டத்தின் விலை நடத்தை பாருங்க, விலை நடத்தையை தீர்மானிப்பதற்கு சந்தை ஆய்வு, பிரைஸ் மெக்கானிசத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் சந்தையில் தான் விலை தீர்மானிக்கப்படும். எப்படி தீர்மானிக்கப்படும்? கேள்வியாலும் நிரம்பலாலும் சந்திக்கப்படும் அந்த சமநிலையில் தீர்மானிக்கப்படும் என்று சென்ற வகுப்பில் நாங்கள் பார்த்துனாங்க. அப்போ அந்த விலை நடத்தையை தீர்மானிக்கிறதுக்கும் எங்களுக்கு சந்தை ஆய்வில் இருந்து நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது நுகர்வோன் நடத்தை, கன்சியூமர் பிஹேவியர். நுகர்வோன்ற நடத்தை எப்படி இருக்கு, குறித்த பண்டம் தொடர்பாக நுகர்வோன் என்ன அக்கறை காட்டுகின்றான் என்பது தொடர்பான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சந்தை ஆய்வு முக்கியம் என்று சொல்லி பார்ப்போம். அப்போ நாங்கள் பார்க்க போகிற அந்த கருவிகளில் முதலாவது சந்தை ஆய்வை பற்றி பார்த்துறாங்க. அடுத்த கருவியாக நாங்கள் இப்பொழுது வணிக சூழல் பற்றி பார்ப்போம்.
பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். எங்களுக்கு தெரியும், வணிகங்கள் அல்லது வணிக நிறுவனங்கள் சூழலில் இருக்கின்றன, சூழலில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான உள்ளீடுகளை சூழலிலிருந்து எடுக்கின்றன அல்லது சூழலிலிருந்து பெற்றுக்கொள்கின்றன. அவற்றை ஏதோ ஒரு செய்முறைக்கு உட்படுத்தி நுகர்வோனது தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய முடிவு பண்டங்களாக மாற்றுகின்றன. கன்சியூமபிள் குட்ஸ் முடிவு பண்டமாக மாற்றுகின்றன. இந்த முடிவு பண்டங்களை திருப்பி சூழலுக்கு வழங்குகின்றன. அப்ப பார்த்தீங்களா, நிறுவனம் சூழல்ல இயங்குது, தனக்கு தேவையான உள்ளீடுகளை சூழல்ல இருந்து பெற்றுக்கொள்ளுது, பிறகு தன் முடிவு பண்டத்தை சூழலுக்கே வழங்குகிறது. அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலையும் நிறுவனங்கள் வணிக சூழலோடு தான் தொடர்புபடுகிறது. எனவே நிறுவனங்களுக்கு சூழல் பற்றிய ஆய்வு முக்கியமானதாக காணப்படுகிறது. அப்ப முதல்ல நாங்கள் வணிக சூழல் என்றால் என்னன்னு பார்ப்போம்டா, வணிக செயற்பாட்டில் செல்வாக்கு செலுத்துகின்ற அனைத்து காரணிகளையும் கொண்ட சூழல் வணிக சூழல் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க வரவிலக்கணத்தை, வணிக நடவடிக்கைகளில் செல்வாக்கு செலுத்தும் அனைத்து சூழல் காரணிகளையும் கொண்ட சூழல் வணிக சூழல் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நிறுவனங்களோட வணிக சூழல் 2 வகைப்படும். உங்களுக்கு 2 வகை என்று தெரிஞ்சால் காணும். அகச்சூழல் அல்லது சிற்றினச்சூழல் என்று சொல்லுவோம், மைக்ரோ என்விரான்மெண்ட். அது மாதிரி புறச்சூழல் அல்லது பேரினச்சூழல் அல்லது பேரண்டச்சூழல் அப்படின்னு சொல்லுவோம், மேக்ரோ என்விரான்மெண்ட். அப்ப இதில் பார்த்தோம் இருந்தால் முதல்ல நாங்கள் அகச்சூழல் அல்லது சிற்றினச்சூழல் என்றால் என்னன்னு பார்ப்போம். அகச்சூழல் அல்லது சிற்றினச்சூழல் என்றால் நிறுவனத்துக்கு உள்ளே காணப்படுவதும் நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதுமான சூழல் அகச்சூழல். அப்ப திருப்பி பாருங்க, நிறுவனத்திற்கு உள்ளே காணப்படுவதும் நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதுமான சூழலை நாங்கள் அகச்சூழல் என்று சொல்லுவோம். இந்த அகச்சூழலுக்குள்ள முதலீட்டாளர்கள், வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள், வழங்குனர்கள், போட்டியாளர்கள், நிறுவன கொள்கை என்ற விடயங்கள் வரும். அப்ப நீங்கள் அகச்சூழல் காரணியோடு இப்பொழுது நாங்கள் புறச்சூழல் காரணியை பார்ப்போம். அப்ப புறச்சூழல் காரணி அல்லது பேரினச்சூழல் காரணி அல்லது பேரண்ட சூழல் காரணி என்று சொல்லுவோம், மைக்ரோ என்விரான்மெண்ட். அப்ப பேரினச்சூழல் காரணி என்று சொன்னால் பாருங்க, வணிகம் ஒன்றின் செயற்பாட்டில் செல்வாக்கு செலுத்துவதும் வணிகத்திற்கு வெளியே காணப்படுவதும் வணிகத்தால் கட்டுப்படுத்த முடியாததுமான சூழல் காரணிகளை கொண்ட சூழல் பேரினச்சூழல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பேரினச்சூழலுக்குள்ள சமூக கலாச்சார சூழல், பொருளாதார சூழல், தொழில்நுட்ப சூழல், சட்டச்சூழல் அந்த போன்ற சூழல்கள் அடங்கும். இதை நாங்கள் ஒரு கான்செப்ட் மேப், ஒரு எண்ணக்கரு படத்தில் உங்களுக்கு காட்டி கிடக்கு. நீங்கள் அந்த முதல் சொன்ன விஷயங்களை விட்டுட்டு இந்த எண்ணக்கரு படத்தை நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் அதில் வடிவாக தெரியும். பாருங்க, நடுவில் வணிக நிறுவனம் இருக்கு, அதற்கு அடுத்ததாக அதன் அகச்சூழல் காரணி இருக்கு, அதுக்கு அடுத்ததாக அதன் புறச்சூழல் காரணி இருக்கு. அப்போ நீங்கள் இந்த கான்செப்ட் மேப் படத்தை ஞாபகம் வைத்திருந்தால் காணும். கடந்த பரீட்சை வினாத்தாளில் ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கிறது. பின்வருவனவற்றுள் அகச்சூழல் காரணியை கொண்ட தொகுதி எது என்று சொல்லி 4 விடை போட்டிருந்தவர்கள், அதில் நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டி இருக்கும். அவ்வாறான கேள்விகள் இதில் வருகிறது. அப்போ நீங்கள் இந்த செக்ஷனை இருக்கா பார்த்து வைக்க வேணும். அப்போ பார்ப்போம், இங்கே நம்ம சொன்ன மாதிரி நிறுவனம் சூழல்லையே இருந்து தனக்கு தேவையான உள்ளீடை பெற்று அதை ஏதோ ஒரு செய்முறைக்கு உட்படுத்தி அதை வெளியீடா மாற்றி திருப்பியும் சூழலுக்கு வழங்குகிறது. அப்ப நிறுவனம் சூழல்ல இருக்கு. அப்ப நிறுவனத்திற்கு சூழல் பற்றிய ஆய்வு மிகவும் முக்கியமானது. அப்ப 2வது நிறுவனம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா சூழல் ஆய்வில் இறங்க போகுது. அப்ப சூழல் ஆய்வு பொதுவாக எங்களுக்கு ஸ்வெட் ஆய்வு காணும், பெஸ்ட் ஆய்வு, அவ்வாறான வேறு வேறு சூழல் ஆய்வுகளை வேறு வேறு நிறுவனங்கள் தங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்கின்றன. ஆனால் பொதுவாக பலம், பலவீனம், வாய்ப்பு, அச்சுறுத்தல் ஆய்வு, ஸ்வெட் ஆய்வு என்று சொல்லி ஆய்வை
பொதுவாக எல்லா நிறுவனங்களும் மேற்கொள்கின்றன. அப்ப இப்ப பாருங்க, ஸ்வெட் ஆய்வு என்றால் என்ன என்று பார்ப்போம். நிறுவனத்தின் சூழல் காரணிகள் நிறுவன செயற்பாட்டில் செல்வாக்கு செலுத்துவதனால் அக்காரணிகளின் பலம், பலவீனம், வாய்ப்பு, அச்சுறுத்தல் என்பன பற்றிய ஆய்வே இந்த ஸ்வெட் ஆய்வு ஆகும். அப்போ பார்ப்போம். அப்போ நிறுவனத்தின் பலம் என்ன, பலவீனம் என்ன, வாய்ப்பு என்ன, அச்சுறுத்தல் என்ன என்ற விடயங்களை பற்றிய ஆய்வுதான் என்ன ஸ்வெட் ஆய்வு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஸ்வெட் ஆய்வின் சூழல் ஆய்வில் முதலாவது ஆய்வு பலம். முதலாவது கருவி பலம், ஸ்ட்ரென்த்னஸ் அப்படின்னு பார்ப்போம். அப்போ பலம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தின் அகச்சூழலில் காணப்படுவதும் நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதும் நிறுவனத்திற்கு சாதகமான காரணிகளையும் கொண்ட சூழல் பலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த காரணிகள், பலம் என்பது நிறுவனத்துக்கு உள்ளே காணப்படும், நிறுவனத்திற்கு சாதகமானது, நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளை கொண்ட தொகுதி. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, திறனான, மிகவும் வினைத்திறனான ஊழியர் நிறுவனத்தில் இருக்கிறது. சிறந்த முகாமையாளர் இருக்கிறது, பெஸ்ட் மேனேஜர்ஸ், நல்ல தீர்மானம் எடுக்கக்கூடிய, முகாமைத்துவ அறிவுள்ள, முகாமைத்துவ திறனுள்ள, முகாமைத்துவ அனுபவம் உள்ள அந்த முகாமையாளர் நிறுவனத்துக்கு இருக்கிறது. மற்றது பார்த்தீங்கன்னா, நிறுவனத்துக்கு அதிக அளவான தேவையான அளவு மூலதனம், தேவைக்கற்ற அளவு நிறுவனம் மூலதனத்தை கொண்டிருப்பது, இதெல்லாம் நிறுவனத்திற்கு நாங்கள் பலம் அப்படி என்று சொல்லுவோம். சூழல் ஆய்வில் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஸ்வெட் ஆய்வின் பலவீனம், அதை பற்றி பாருங்க. பலவீனம் என்ன நீங்கள் பார்க்கலாம், நிறுவனத்திற்கு உள்ளே காணப்படுவதும் நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதும் நிறுவனத்திற்கு பாதகமான காரணிகள் பலவீனமாகும். அப்ப இதுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், சற்று வினைத்திறன் குறைந்த ஊழியரை கொண்டிருத்தல், நல்ல தீர்மானம் எடுக்க மாட்டாத வினைத்திறன் குறைந்த முகாமைத்துவம், மூலதன பற்றாக்குறை, இவ்வாறான விடயங்களை கொண்ட சூழல் ஆய்வு ஸ்வெட் ஆய்வின் இரண்டாவது ஆய்வாக நாங்கள் பலவீனத்தை பற்றி பார்த்தோம். அப்போ எங்களுக்கு தெரியும், பலமும் பலவீனமும் அகச்சூழல் காரணிகள், நிறுவனத்துக்கு உள்ளேதான் இருக்கும், இவற்றை நிறுவனத்தால் கட்டுப்படுத்த முடியும். அப்போ இந்த பலவீனங்களை நாங்கள் பலமாக மாற்ற வேணும். ஏன்? அது நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்கு உள்ளது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ஸ்வெட் ஆய்வின் வாய்ப்பு அல்லது சந்தர்ப்பம். பாருங்க, வாய்ப்பு அல்லது சந்தர்ப்பம் சொல்லலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தின் புறச்சூழலில் காணப்படுவதும் நிறுவனத்தால் கட்டுப்படுத்த முடியாததும் நிறுவனத்திற்கு சாதகமான சூழல் காரணிகள் வாய்ப்பாகும். அப்ப இது நிறுவனத்தால் கட்டுப்படுத்த இயலாது, ஆனால் நிறுவனத்துக்கு சாதகமானது. அப்ப இந்த வாய்ப்பை நிறுவனம் பயன்படுத்திக் கொள்ள வேணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, தாராள ஏற்றுமதி இறக்குமதிகள். நிறுவனம் தனக்கு தேவையான உள்ளீடுகளை தாராளமாக இறக்குமதி செய்யலாம், தன்னை முடிவு பொருளை தாராளமாக ஏற்றுமதி செய்யலாம், எந்த கட்டுப்பாடும் இல்லை. அதுக்கு அரசு மானியம் கிடைக்கிறது, கவர்மெண்ட் சப்சிடியரிஸ். அப்போ அரசு மானியமும் கொடுக்குது, உற்பத்தி செய்யுங்க, உற்பத்தி. அப்போ சாதகம், வாய்ப்பு தானே. மற்ற உள்ளீடுகளின் விலைநில குறைவு, உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கிறதுக்கு உள்ளீடுகளாக பயன்படுத்துகின்ற இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு அரசு பரிச்சலுகைகளை கொடுக்கும். அப்பொழுது குறைந்த விலையில் எங்களுக்கு உள்ளீடுகள் கிடைக்கும். இப்போ விவசாய உள்ளீட்டு பொருட்களுக்கு அநேகமாக வரிச்சலுகைகள் இருக்கு, எனவே குறைந்த விலையில் கிடைக்கின்றன. அப்போ இது நிறுவனத்திற்கு வாய்ப்பு. அதே மாதிரி ஸ்வெட் ஆய்வின் நாலாவது காரணி அச்சுறுத்தல், த்ரெட்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா, அச்சுறுத்தல் அல்ல த்ரெட்ஸ் என்ன பாருங்க, நிறுவனத்தின் புறச்சூழலில் காணப்படுவதும் நிறுவனத்தால் கட்டுப்படுத்த முடியாததும் நிறுவனத்திற்கு பாதகமான சூழல் காரணிகள் அச்சுறுத்தல் ஆகும். அப்ப இதுல முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும், நிறுவனத்திற்கு வெளியில இருக்கு, நிறுவனத்தால் கட்டுப்படுத்த முடியலாது, நிறுவனத்துக்கு பாதகமான காரணி. உதாரணம், ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடுகள், அதிக அளவு அரசு வரி விதித்தல்,
உள்ளீடுகளின் விலைகள் அதிகமாக காணப்படுறது. அப்போ இதெல்லாம் என்ன? நிறுவனத்திற்கு அச்சுறுத்தல். அப்போ பார்ப்போம், இந்த வணிகத்தின் பலம் பலவீனம் வாய்ப்பு அச்சுறுத்தல் என்று சொல்கின்ற இந்த ஸ்வெட் ஆய்வின் சூழல் ஆய்வின் ஸ்வெட் ஆய்வில் ஒரு தாய சக்கரத்தை நாங்கள் பார்க்கலாம். இதை பாருங்க, முழு விளக்கம் இந்த கான்செப்ட் படத்தில் இருக்கு, இந்த எண்ணக்கரை படத்தில் இருக்கு. அப்போ நான் சொன்ன மாதிரி சில காரணிகள் உள்ளுக்க இருக்கும், சில காரணிகள் வெளியில் இருக்கும். சில காரணிகள் நிறுவனத்திற்கு பலமாக இருக்கும், சில காரணிகள் பலவீனமாக இருக்கும். அதை நாங்கள் ஒரு தாய வடிவத்தில் காட்டியிருக்கிறோம். பாருங்க, வணிகம் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், பலமும் பலவீனமும் அகரீதியான காரணிகள் என்றது அம்புக்குறி காட்டுது. அகரீதியா நிறுவனத்துக்கு உள்ளுக்க காணப்படுறது. வாய்ப்பும் அச்சுறுத்தலும் புறரீதியான காரணிகள். பாருங்க, அப்படி புறரீதியான காரணிகள் கீழே காட்டி கிடக்கு, மேலே அகரீதியான காரணிகள் காட்டி கிடக்கு. அப்ப எங்களுக்கு பலமும் சந்தர்ப்பமும் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு எப்பொழுதும் வெற்றியை கொடுக்கும். பலமும் சந்தர்ப்பமும். அப்ப பாருங்க, மேலே இருந்து கீழே முதலாவது பலமும் சந்தர்ப்பத்தை நாங்கள் காட்டி கிடக்கு, நிறுவனத்தின் வெற்றியில செல்வாக்கு செலுத்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பலவீனமும் அச்சுறுத்தலும், த்ரெட்ஸ் அண்ட் வீக்னஸ், அது நிறுவனத்தின் வீழ்ச்சியில செல்வாக்கு செலுத்தும். பாருங்க, அந்த பக்கம் காட்டி கிடக்கு அம்புக்குறியில வீழ்ச்சியில. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்டா, எப்பொழுதும் எங்கள்கிட்ட உள்ள பலத்தையும் வாய்ப்புகளையும் கொண்டு பலவீனத்தையும் அச்சுறுத்தலையும் வெற்றி கொண்டு நிறுவனத்தை எப்பொழுதும் முதலாம் நிலைக்கு மேலே தக்க வைக்க வேண்டும். இதுதான் சூழல் ஆய்வின் அடிப்படை எண்ணக்கரு என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது காரணம். நாங்கள் அடுத்ததாக பார்க்க போறது வணிக திட்டம், பிஸ்னஸ் பிளான். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த தேர்ச்சி மட்டத்தில் முக்கியமான பகுதியாக வணிக திட்டம் இருக்கு, பிஸ்னஸ் பிளான். அப்போ நாங்கள் வணிக திட்டம் என்றால் என்னென்று வரையறுக்கணும். பாருங்க, வணிக திட்டத்தின் வரையறுக்கணும் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பாருங்க, வணிகத்தின் எதிர்கால எதிர்பார்ப்புகள் தொடர்பான விரிவான பொருளாதார விருத்தி, நிலைபேற்று தன்மை, வணிகத்தின் பலன்கள் என்பன உள்ளிட்ட சகல விடயங்களையும் உள்ளடக்கியதும் மதிப்பீடு செய்யப்பட்டதும் பகுப்பாய்வு செய்யக்கூடியதுமான ஒரு எழுத்தாவணம். இதுதான் என்ன வணிக திட்டம் அப்படி என்று சொல்லுவோம். அப்போ ஒரு வணிக திட்டமானது எப்படி இருக்கும் என்று பாருங்க. இதில் பாருங்க போட்டு கிடக்கு, வணிக திட்டம் ஒன்று வணிகத்தை ஆரம்பிக்கவோ வணிகத்தை மேம்படுத்தவோ அவசியமான ஒரு விடயம். வணிக திட்டம் வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது வணிகத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ ஒரு அவசியமான ஒன்று. ரெண்டாவது, எதிர்காலத்தில் வணிகத்தினை நடாத்தி செல்வதற்கான ஒரு வழிகாட்டி. நாங்கள் வணிக திட்டத்தின் அடிப்படையில் இது ஒரு பிளான் தானே, அப்போ பிஸ்னஸ் பிளான் என்று சொல்ல போகிறோம். இதன்படி தான் நாங்கள் வணிகத்தை நடத்தி கொண்டு போக போகிறோம். அப்போ எதிர்காலத்தில் வணிகத்தினை நடத்தி செல்வதற்கான ஒரு வழிகாட்டியாக இது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் எதிர்கால இலக்குகளை எவ்வாறு அடைகிறது என்றதை வழிகளை காட்டும் அல்லது முறைகளை காட்டும். நிறுவன இலக்குகள் அடையக்கூடிய முறைகளை காட்டுறதாக இந்த வணிக திட்டம் இருக்கும். அடுத்தது, இலக்குகளை அடைவதற்கு தேவையான வளங்கள் எவை என்பதை காட்டும். எந்தெந்த வளங்களை கொண்டு என்னென்ன செயற்பாடுகளை செய்து வணிகத்தின் இலக்குகளை நாங்கள் அடைய வேண்டும் என்றதையும் வணிக திட்டம் காட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வணிகம் நிதியினை எவ்வாறு பெற்றுக்கொள்கின்றது என்றதையும் பாருங்க, அதனை எவ்வாறு பிரயோகித்தல் அல்லது பயன்படுத்தல் என்பதையும் காட்டும். வணிக நிதியினை பெற்றுக்கொள்ளும் அப்படி சொல்ல போகலாம், அல்லது வணிகத்தின் நிதி உட்பாய்ச்சலையும் நிதி வெளிப்பாய்ச்சலையும், இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ், காசு பாய்ச்சல் என்று நாங்கள் இப்போ சொல்கின்றோம். நிதி என்பதை பொதுவாக காசு பாய்ச்சல் என்று சொல்லுவோம். அப்போ காசு எவ்வாறு நிறுவனத்துக்குள்ளே வருகிறது, காசு எந்தெந்த வழியில் நிறுவனத்தை விட்டு போகுது என்ற விஷயங்களும் வணிக திட்டத்தில் காணப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வணிக திட்டமானது எல்லா நிறுவனங்களுக்கும் முயற்சி ஆண்மைகளுக்கும் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு ஆவணம். எல்லாரும் கட்டாயம் தயாரித்து கொள்ளணும் இந்த ஆவணத்தை. வணிக திட்டம் எந்த நிறுவனத்துக்கும் ஒரு முக்கியமானது ஆவணம் அப்படி என்று சொல்கிறோம்.
அப்போ வணிக திட்டத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் நாங்கள் வங்கிகளில் கடன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த வணிக திட்டத்தை தான் வங்கிகளுக்கு இருக்கும். அப்போ எங்களுக்கு மூலதனத்துக்கு காசு உட்பாய்ச்சலுக்கு அவன் சொல்லுவான், நான் கடன் தர போகிறேன், உங்களோட பிஸ்னஸ் பிளானை கொண்டு வரேன், என்ன செய்ய போகிறேன், அதை வச்சு தான் காசு இருக்கான். அப்போ வணிக திட்டம் முக்கியமானதாக இருக்கு. இனி பார்ப்போம் நாங்கள் ஒரு வணிக திட்டத்தின் உள்ளடக்கங்கள் எவை என்று பார்ப்போம். கண்டென்ட்ஸ். கட்டாயம் வணிக திட்டத்தின் மேல் பக்கம் முதற் பக்கத்தில் பின்வரும் விடயங்களை நீங்கள் உள்ளடக்கி இருக்க வேண்டும். பின்வரும் விடயங்களை உள்ளடக்கணும். பாருங்க, முதலாவது வணிகத்தின் பெயர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வணிகத்தின் இலட்சணை அல்லது லோகோ, மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் முகவரி அட்ரஸ், இந்த வணிகம் எங்கே இருக்குது, நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொலைபேசி இலக்கம் டெலிஃபோன் நம்பர், இது கட்டாயம், ஐந்தாவது தொலைநகல் இலக்கம் ஃபேக்ஸ் நம்பர், அதுவும் கட்டாயம், ஆறாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்னஞ்சல் முகவரி இமெயில் அட்ரஸ், ஆறாவது பார்த்தீங்கன்னா வணிக திட்டம் தயார் செய்யப்பட்ட திகதி, இந்த விடயங்கள் வணிக திட்டத்தில் என்ன செய்யணும், உள்ளடக்கி இருக்க வேணும் அப்படின்னு பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பக்கத்தில் வணிக திட்டத்தின் பொருளடக்கம் இருக்கு. வணிக திட்டத்தில் பொருளடக்கம் வேண்டாம், வணிக திட்டத்தின் அந்த புத்தகத்துக்குள்ளுக்குள்ள எத்தனையாம் பக்கத்தில் என்னென்ன விடயம் இருக்கு என்ற விஷயத்தை நாங்கள் பொருளடக்கத்தில் காட்டுவோம். அதை பார்த்தீங்கன்னா வணிக திட்டத்தின் உள்ளே உள்ள விடயங்களை பயன்பாட்டாளர்கள் இலகுவாக தேடிக்கொள்ளக்கூடிய வகையில் பொருளடக்கம் நிறுவனத்துக்கு என்ன செய்யும், ஒரு வழியை காட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வணிக விளக்கம் இருக்கும் அந்த வணிக திட்டத்தில். அடுத்த பக்கத்தை தட்டிங்கன்னா வணிக விளக்கம். வணிக விளக்கம் என்ன சொல்ல போது, வணிகத்தின் தூர நோக்கு விஷன். நாங்கள் போன அமர்வில் அதை பற்றி பார்த்துறாங்க. போன செஷனில் தூர நோக்கம், இலட்சிய நோக்கு அல்லது பணிக்கூற்று, கோல்ஸ், இலக்கு, ஆப்ஜெக்ட்ஸ், நோக்கம், இதில் பற்றி பார்த்துறாங்க. அது எப்படி உருவாக்குறது, எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்த்துறாங்க. அப்போ வணிக திட்டத்திலே அந்த விடயம் உள்ளடக்கி இருக்க வேணும். அது வணிக விளக்கம் என்று சொல்லுவோம். வணிகத்தின் தூர நோக்கு என்ன, வணிகத்தின் தூர நோக்கம் என்பது விஷன், வணிகத்தின் பணிக்கூற்று என்ன, மிஷன், இலக்குகளும் நோக்கங்களும் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, வணிகத்தான உற்பத்தியாகிற பொருட்கள் அல்லது வழங்கப்படும் சேவைகள் எவை, வணிகத்தின் வழங்குனர்கள் யார், வணிகத்தின் சந்தை தேவை என்ன, வணிகத்தின் வணிக எண்ணம் பிசினஸ் ஐடியா என்ன, வணிக எண்ணத்தின் தற்போதைய நிலை என்ன, எதிர்காலத்தின் உறுதிப்பாடு என்ன, எதிர்காலத்தில் வணிகம் என்ன செய்ய போகுது, வணிகம் எதிர்காலத்தில் கைப்பற்ற உள்ள சந்தை பங்கு எது, எந்த சந்தை மார்க்கெட் ஷேர்ஸ் மார்க்கெட் செக்மெண்ட், சந்தை துண்டம் என்று சொல்லுவோம், எதை வணிகம் கைப்பற்ற போகுது என்று சொல்லி அந்த வணிக விளக்கத்தில் நாங்கள் அதில் காட்ட வேண்டி இருக்கு. அடுத்தது பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் விளக்க வேண்டும் வணிக திட்டத்தின் உற்பத்தி திட்டம். ஒரு ப்ரொடக்ட் பிளான் ஒன்று இருக்கும், ப்ரொடக்ஷன் பிளான். பார்ப்போம். உற்பத்தி திட்டம் என்று சொன்னால் வணிகத்தின் உற்பத்தியின் தற்போதைய நிலை, அதன் வளர்ச்சி என்பன உள்ளடங்கும் இதுக்குள்ள உற்பத்தி திட்டத்துக்கு. இப்போ எத்தனை ஆயிரம் பண்டங்களை எது போல குவான்டிட்டி உற்பத்தி செய்கிறது, என்ன குவாலிட்டி உற்பத்தி செய்யுது, எதிர்காலத்தில் அது எது அடைய போகுது, அடுத்த வருஷம் எவ்வளோ உற்பத்தி செய்யுது, அதுக்கு அடுத்த வருஷம் எவ்வளோ உற்பத்தி, அவ்வாறான திட்டம் இருக்கு. அப்போ இதுக்குள்ள உற்பத்தி திட்டத்துக்குள்ள பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கி இருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னா உற்பத்தி மேற்கொள்ளப்படும் விதம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கையாளப்படும் தொழில்நுட்பம் டெக்னாலஜி, மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடைய வேண்டிய தர உறுதி குவாலிட்டி, என்ன குவாலிட்டி அசூரன்ஸ், என்ன குவாலிட்டியில் பண்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தர சுட்டி குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ன. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வாறான சேவையை நிறுவனம் வழங்குகிறது, சேவை வழங்கும் விதம் என்ன, இப்போ பண்டங்களை விற்பனை செய்த பிறகு விற்பனைக்கு பின் சேவை என்ன, அல்லது பண்டங்களை விற்கும் பொழுது கொண்டே பொருளை நுகர்வோன் இடத்துல கையளிக்கிறதா, போக்குவரத்து சேவை என்ன, அல்லது டெமோன்ஸ்ட்ரேஷன் செய்து காட்டுற சேவை என்ன, அவ்வாறான சேவை வழங்குகிற விதம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊழியர் தேவையின் பாட்டின் அளவு, உற்பத்திக்கு எவ்வளவு ஆயிரம் ஊழியரை நாங்கள் பயன்படுத்த வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையான இயந்திராதிகளின் அளவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணத்தின் மொத்த உள்ளடக்கம். இவ்வாறான விடயங்கள் எங்களுக்கு உற்பத்தி திட்டத்தில் இருக்க வேண்டும். அப்போ உற்பத்தி திட்டம் நிறுவனத்தின் மொத்த உற்பத்தியின் அளவு, அதுக்கு பயன்படுத்துகிற ஊழியர், அதுக்கு பயன்படுத்துகிற தொழில்நுட்பங்கள், அதுக்கு பயன்படுத்துகிற இயந்திரத்தின் அளவு, அதுக்கு பயன்படுத்துகிற வளம் எல்லாத்தையும் காட்டும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விற்பனை திட்டம். விற்பனை திட்டத்தில் என்னென்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால், விற்பனை திட்டத்தின் வகை, அதன் பரிமாணம் என்ன, என்ன வகையில் இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன தந்திரோபாயத்தில் நிறுவனம் விற்பனை செய்து கொண்டு இருக்கு பண்டங்களை, அதன் பரிமாணம் என்ன, அதன் பண்டத்தின் விலை என்ன, விநியோக முறை என்ன, விற்பனை மேம்பாட்டு முறை என்ன, சேல்ஸ் ப்ரமோஷன் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, மேம்பாட்டு செயல்பாடு என்ன, அந்த விடயங்களை விற்பனை திட்டம் குறியிட்டிருக்கு. இதுக்கான மொத்த செலவு எவ்வளவு வேண்டும் அதில் காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனித வளத்திட்டம் அல்லது மானிட வளத்திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வணிகத்தில் எந்த நடவடிக்கைக்கு மனித வளம் பயன்படுத்தப்பட்டு இருக்கும், A to Z மனித வளத்தை நாங்கள் பயன்படுத்தும். அப்போ மொத்தமாக எவ்வளவு மனித வளம் எங்களுக்கு தேவை, இப்போ எவ்வளவு மனித வளம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு, எந்தெந்த தொழிலில் நிறுவனத்துக்குள்ளே எந்தெந்த இடத்தை எந்தெந்த மனித வளம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு என்ற விடயம் இதில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வணிகம் ஒன்றின் முகாமை குழு மற்றும் வணிகத்தை ஆரம்பித்து நடாத்தி செல்வதற்கு தேவையான ஏனைய ஊழியர் பங்களிப்பு போன்ற தொடர்பில் இந்த திட்டத்தில், மாநில திட்டத்தில் நாங்கள் அதில் காட்டியிருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விருத்தி திட்டம் அல்லது அபிவிருத்தி திட்டம், எதிர்காலத்தில் ஆராய்ச்சி அபிவிருத்தி தொடர்பான நடவடிக்கை. அப்போ எதிர்காலத்தில் நிறுவனம் தன் பண்டத்தை இப்போ செய்கின்ற அந்த உற்பத்தி பண்டத்தில் என்ன அபிவிருத்தி செய்ய போகுது, விருத்தி செய்ய போகுது, அல்லது என்ன வகையான புதிய பொருளை கண்டறிந்து சந்தையை கொடுக்க போகுது, எதிர்காலத்தில் என்ன ஆராய்ச்சி அபிவிருத்தி செயல் திட்டத்தை நிறுவனம் நடைமுறைப்படுத்த போகிறது என்ற விடயங்கள் எங்களுடைய அந்த வணிக திட்டத்தில் அடுத்ததாக உள்ளடக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா பொருள் அல்லது சேவையில் பாருங்க, பொருள் அல்லது சேவையில் எதிர்காலத்தில் செய்யப்படவுள்ள சாதகமான மாற்றங்கள் பற்றிய திட்டம் இதில் இடம்பெறும். அதான் ஆராய்ச்சி அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முகாமைத்துவ திட்டம், ஒரு மேனேஜ்மெண்ட் பிளான். இது முக்கியமானது. நாங்கள் இதை பற்றி முதலும் பார்த்துட்டோம், சென்றவருக்கு முதலாமர்களை பார்த்துட்டோம். அப்போ ஒரு நிறுவனத்தின் ஒழுங்கமைப்பும் கட்டமைப்பும் என்ன, அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா முகாமை கட்டமைப்பு, ஆர்கனைசேஷன் சார்ட் அது இருக்க வேண்டும். எந்த பணியிலே எந்த ஊழியர் அமர்த்தப்பட்டிருக்கிறார், அவருக்குரிய பொறுப்பு என்ன, அவருக்குரிய வேலை திட்டம் என்ன என்ற ஒழுங்கமைப்பும் அதில் காட்டப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முகாமைத்துவ மட்டங்கள் இவை, டாப் லெவல் மேனேஜர்ஸ், மிடில் லெவல் மேனேஜர்ஸ் அண்ட் லோ லெவல் மேனேஜர்ஸ். உயர்மட்ட முகாமையாளர்கள், இடைத்தர மட்ட முகாமையாளர்கள், கீழ்மட்ட முகாமையாளர்கள். அப்போ இந்த முகாமை மட்டங்களில் யார் யார் பணிபுரியணும், அவர்களுக்குரிய அதிகாரங்களும் பொறுப்புகளும் அவை. அடுத்தது அதிகாரங்கள், அதாரிட்டி அண்ட் பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அதிகாரங்களும் பொறுப்புகளும் அவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடர்பாடல் முறைமை. அப்ப எவ்வாறான ஒரு தொடர்பாடல் முறைமையை நிறுவனம் பின்பற்றி கொண்டிருக்கு என்ற விடயங்கள் அதில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வணிக திட்டத்தில் போட்டி தொடர்பான பகுப்பாய்வு, காம்படிட்டர்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். போட்டி தொடர்பான பகுப்பாய்வு கட்டாயம் நிறுவனத்துக்கு முக்கியமானது. அப்ப நிறுவனத்தோட இப்ப போட்டியில் உள்ளது யார் யார், நடைமுறை உள்ள போட்டி நிறுவனங்கள் வை. அடுத்தது எதிர்காலத்தில் தோன்றக்கூடிய போட்டி நிலைமைகள் அவை பாருங்க, போட்டியாளர் பகுப்பாய்வில் வரும். அடுத்தது போட்டியாளர்களின் பலம் பலவீனம் என்ன, அது முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா வணிகம் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளும் சந்தர்ப்பங்களும் சவால்களும் அவை. அடுத்தது
போட்டியை வெற்றி கொள்வதற்காக வணிகம் தயாரிச்சுக்கின்ற தந்திரோபாயங்கள் இவை. போட்டியை நாங்கள் கட்டாயம் வெற்றி கொள்ள வேண்டும். போட்டியை வெற்றி கொள்ள முடியாட்டி வணிகம் இல்லாமலும் போயிடும், நட்டத்தில் இயங்கும். தொடர்ந்து நட்டம் வேண்டாம், வணிகத்தை மூடத்தான் வேணும். அப்போ போட்டியை வெற்றி கொள்வதற்காக நாங்கள் எப்பொழுதும் சிறந்த தந்திரோபாயங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படியே அதில் நாங்கள் வகுத்து கொண்டே இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதி திட்டம், ஃபைனான்ஸ் பிளான். இங்கே தான் முக்கியமானது. அப்போ நிதி திட்டத்துக்குள்ள நிறுவனம் மூலதன தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வழிமுறை. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மூலதன கட்டமைப்பு. மூலதன கட்டமைப்புன்றது எங்களுக்கு வித்தியாசம். நிறுவனத்தின் சொந்த நிதி எவ்வளவு, கடன் நிதி எவ்வளவு, கடன் நிதிக்கான வட்டி எவ்வளவு, கடன் நிதி எவ்வளவு காலத்தில் உங்களை கொடுக்க வேணும் என்ற விடயங்கள் அதில் மூலதன கட்டமைப்பில் காட்டப்படும். அடுத்தது காசு நிறுவனத்துக்கு எவ்வளவு வரும், எப்படி வரும், காசு பாய்ச்சி ஓட்டி அளவீடு, அதோட காசு செலவு எவ்வளவு இருக்கு போன்ற நிதி திட்டம் இதில் உள்ளடக்கப்படும். அடுத்ததாக பார்ப்போம் நிறைவேற்றி சுருக்கம். இது ஒரு முக்கியமான பகுதி. எக்ஸிக்யூட்டிவ் சமரி அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வணிக திட்டத்தை நாங்கள் எடுத்தாலும் அந்த பயன்படுத்துகிற வணிக திட்டத்தை பயன்படுத்துகிற உடனடியாக தட்டிக்கொண்டு நிறைவேற்றி சுருக்க தான் போவார் கடைசிக்கு. இல்லை, நான் முதல் சொன்ன ஒவ்வொரு விடயமாக வாசித்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆக முக்கியமான தேவை என்றால் வாசிப்பார்கள். பொதுவாக ஒரு நிறுவனத்தை நாங்கள் மேலிருந்த உடனே பார்க்கணும் என்று சொன்னால் உடனே தட்டி நிறைவேற்றி சுருக்கத்துக்கு போகணும். ஆனால் இது வணிக திட்டத்தில் கடைசி பக்கமாக இருந்தாலும் இதை உடனடியாக எடுத்தவர்கள் யாரும் நிறைவேற்றி சுருக்கத்தை வாசித்தால் அந்த வணிகம் பற்றிய முழு நிலையையும் உடனடியாக அறிந்து கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா வணிகத்தினை அளவிடல், வணிகத்தின் தன்மையை அறிந்து கொள்ளல், வணிகத்திற்கான வாய்ப்புகளை தீர்மானத்தில் என்பவற்றிற்காக இது பயன்படும். அநேகமாக நிறைவேற்றி சுருக்கம் 1-2 பக்கத்தில் இருக்கு, பெரிய வந்தியாக இராது, அப்படி இருக்கவும் கூடாது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வணிகங்களின் தற்போதைய நிலை என்ன, அந்த வணிகத்தின் ஆரம்ப நிலை என்ன, வணிகத்தின் உரிமையாளர்கள் யார், வாடிக்கையாளர்கள் யார், நிதி தேவைப்பாடு என்ன, வணிகத்தின் பிரதான உற்பத்தி என்ன, வணிகத்தின் பிரதான அடைவுகள் என்ன என்ற விடயம் இந்த நிறைவேற்று சுருக்கத்தில் இருக்கும். பாப்போம். அப்போ நாங்கள் அந்த 2வது விடயமாக பார்த்தது, 3வது விடயமாக பார்த்தது வணிக திட்டம். இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் நிதி அறிக்கைகள், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ நிதி அறிக்கைகள் என்றதும் எங்களுக்கு அந்த வணிகத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கும், லாப அளவுகளை மதிப்பீடு செய்து கொள்வதற்கும், நிதி பயன்பாடுகளை பார்த்து கொள்வதற்கும், கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பான ஒரு ஆவணம் டாக்குமெண்டேஷன் இருப்பதற்கும் எங்களுக்கு நிறுவனம் கட்டாயம் நிதி அறிக்கைகளை தயார் செய்ய வேண்டும். வரி தேவைப்பாட்டுக்காக நிதி அறிக்கை தயார் செய்ய வேணும். கம்பெனிகள் கட்டாயம் தயார் செய்ய வேணும். அதுவும் பொது கம்பெனிகள் நிதி அறிக்கைகளை கட்டாயம் தயார் செய்ய வேணும்னு சொல்லி கம்பெனி சட்டம் சொல்லுது. அப்போ பார்ப்போம் நிதி அறிக்கை என்றால் என்ன. உங்களுக்கெல்லாம் பெரிய நிதி அறிக்கையெல்லாம் தேவையில்லை. ஒரு நிதி அறிக்கை பற்றிய மேலெழுந்த ஒரு விளக்கம் இருந்தால் காணும். அதுமாதிரி நான் முதல் சொன்ன அந்த வணிக திட்டத்திலையும் வணிக திட்டத்தின் உள்ளடக்கங்கள் எவை என்பது மட்டும் உங்களுக்கு காணும். அப்போ நீங்கள் அதை பார்த்துருந்தால் சரி. அது மாதிரி நிதி அறிக்கையில் பார்ப்போம், குறித்த நிதியாண்டு கால முடிவில் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நிதிசார் தகவல்களிலும் அறிக்கைகளாக இவை வெளிப்படுத்தப்படும். நிதி அறிக்கை. இந்த நிதி அறிக்கையில் உங்களுக்கு வியாபார லாப நட்ட கூற்று, ஒரு நிதி நிலைமை கூற்று என்பது காட்டப்படும். இதில் முக்கியமாக உங்களுக்கு வியாபார லாப நட்ட கூற்று மட்டும் தெரிஞ்சால் காணும். அப்போ இந்த வியாபார லாப நட்ட கூற்றின் ஒரு மொத்த வடிவம், டோட்டல் ஃபார்மேட் உங்களுக்கு தந்திருக்கு. இந்த ஃபார்மேட்டின் சின்ன சின்ன பகுதிகளை நாங்கள் தொடர்ந்து வர அடுத்தடுத்த ஸ்லைடில் தாரோம். இது இப்படியே பார்க்க உங்களுக்கு அது விளங்காது, பெரிய பகுதியாக இருக்கும். ஆனால் பொதுவாக இதை நீங்கள் கணக்கு வடிவிலையும் செய்யலாம், அது தவறில்லை. உங்களுக்கு
கணக்கு வடிவில் செய்தாலும் தொழில்நுட்ப பிரிவு மாணவர்களுக்கு ஓகே, கூற்று வடிவில் செய்தாலும் ஓகே. கணக்கீட்டு மாணவர்களுக்கு கூற்று வடிவலாக செய்ய வேண்டும், அது வேறு. உங்களுக்கு அப்படியெல்லாம் பார்ப்பதில்லை. அப்போ வியாபார இலாபநட்ட கூற்று, ஒரு வியாபார கூற்றும் ஒரு லாபநட்ட கூற்றும் சேர்ந்து வியாபார லாபநட்ட கூற்று. அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபார லாபநட்ட கூற்றில் எங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் சரி. இந்த ஃபார்மேட்டை பாருங்க, இதில் காட்டுகிற இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு இருந்தால் சரி. இந்த சின்ன சின்ன விடயங்களை நான் உங்களுக்கு எண்ணக்கரு அடிப்படையிலான இலக்கங்களை கொண்டு தெளிவுபடுத்துங்க. இலக்கங்களை போட்டு செய்து காட்டி கிடக்கு பாருங்க. முதல்ல நீங்கள் தலையங்கம் போடணும். அது தரவை வச்சுக்கொண்டு தலையங்கத்தை போடணும். உங்களுக்கு காட்டப்படுறது ஒரு வியாபார இலாபநட்ட கூற்றின் வியாபார கூற்று பகுதி. மேலே வியாபார கூற்று மட்டும் காட்டி கிடக்கு. ரீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. அம்சா மின்சார வணிகத்தின் 31/12/2019 முடிவடைந்த வருடத்திற்கான வியாபார இலாபநட்ட கூற்று. உங்களுக்கு தரவில் முதல் விற்பனையை கொண்டே போடுங்க. தொங்கல் முதலாவது 3வது கோலத்தில் போடுங்க. விற்பனையை கொண்டே 3வது கோலத்தில் போடுங்க. 2,52,600 ரூபா. இதிலிருந்து கழிக்க போகிறோம் விற்பனை கிரியத்தை. விற்பனையில் இருந்து விற்பனை கிரியத்தை நாங்கள் கழிக்க போகிறோம். விற்பனை கிரியம் எப்படி செய்கிறது, விற்பனை கிரியத்தை எப்படி கண்டுகொள்றதுன்னு சொல்லி மிச்ச விஷயமா காட்டப்படுது. எப்பொழுதும் விற்பனை கிரியம் பாருங்க, ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி கொள்வனோட தொடர்பு செலவையும் கூட்டி, ஆரம்ப இருப்போட உங்களுக்கு கொள்வனையும் அதோட தொடர்பு செலவுகளையும் சேர்த்து எங்களுக்கு விற்க தயாரான சரக்கை கண்டுபிடிக்கலாம். விற்க தயாரான பண்டம். அதில் இருந்து நீங்கள் இறுதி இருப்பை கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது விற்பனை கிரியம். அங்கே ஆரம்பத்தில் எங்களுக்கு விற்பனை தெரியும். விற்பனையில் இருந்து விற்பனை கிரியத்தை கழிச்சாலும் உங்களுக்கு வரப்போகிறது மொத்த லாபம், க்ராஸ் ப்ராஃபிட் என்று சொல்லுவோம். பேருங்க அந்த நான் தந்திருக்க உதாரணத்தை பேருங்க இருக்கா. அதில் விற்பனை 2,52,600 ரூபாய் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ விற்பனை கிரியத்தை முதல்ல காண போகிறோம். விற்பனை கிரியத்தை காண்றதுக்கு முதலாவது ஆரம்ப இருப்பு 39,500, கொள்வனவு அதோடு ஏற்படுற செலவு, வெளித்திரும்பல் இருந்தால் கழியுங்கோ. இந்த கணக்கில் நான் வெளித்திரும்பலை போட இல்லை, உங்களுக்கு வெளித்திரும்பல் வந்தால் கழியுங்க. அப்போ கொள்வனவு 1,26,000, அதோட உள்வந்த வண்டி கூலி 2,000 கூட்டுவீங்கள். எனவே இங்கே மொத்த கொள்வனவு 1,28,000, ஆரம்ப இருப்பு 39,500 இருக்கு. எனவே நீங்கள் ஆரம்ப இருப்போட இந்த மொத்த கொள்வனவு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 1,67,500 ரூபாய் விற்க தயாரானவை கிடைக்கும். பாருங்க, விற்க தயாரானவை 1,67,500. அதில் இருந்து இறுதி இருப்பு தருவார்கள். இறுதி இருப்பு 30,000 கழிச்சிங்கண்டா உங்களுக்கு விற்பனை கிரியம் பெறும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 1,37,500. அப்போ ஆரம்ப விற்பனையில் இருந்து இந்த விற்பனை கிரியமான காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கழிச்சு விடுங்க. கழிச்சா அவங்களுக்கு வரப்போகிறது மொத்த லாபம், கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம், 1,15,100. அப்போ நான் அதில் வச்சுக்கொண்டு அந்த 1,15,000 வச்சுக்கொண்டு 15,100 வச்சுக்கொண்டு கணக்கு அப்படியே தொடர்ந்து போகிறேன். நேரடியாக முழு கணக்கே அந்த ஸ்லைடில் காட்டேலாது. எனவே அந்த கணக்களை துண்டம் வெட்டி வெட்டி காட்டுறேன். அப்போ நீங்கள் எல்லா துண்டத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து கீழே மட்டும் ஒரு கணக்கு உருவாகும். அப்போ பாருங்க, உங்களுக்கு மொத்த லாபம் 1,15,100 ரூபாய்ன்னு சொல்லி நாங்கள் வியாபார கூற்றை வச்சுக்கொண்டு செய்தாங்க. இதோட கூட்ட போகிறோம் வருமானங்கள், ஏனைய வருமானங்கள். பாருங்க, பெற்ற கழிவு 3,000, பெற்ற தரக 1,520, முதலீட்டு வருமானம் 1000 கூட்டினீங்கண்டா 5,520. அப்போ எங்களுக்கு ஏற்கனவே மொத்த லாபம் 1,15,100 இருக்கு. இப்போ ஏனைய வருமானங்கள் 5,520 வருது. அப்போ ரெண்டையும் கூட்டிங்கண்டா 1,60,220 ரூபா, சாரி 1,20,620 ரூபா எங்களுக்கு மொத்தமாக கிடைக்கின்ற எல்லா வருமானங்களும் சேர்த்துருக்கோம். எங்களுக்கு கிடைச்ச எல்லா வருமானமும் 1,20,620 ரூபா. இதில் இருந்து எங்களுக்கு ஏற்படுற ஏனைய முகாமை செலவுகள், விற்பனை விநியோக செலவுகளை கழிச்சு விடுவோம். முதலாவது விற்பனை விநியோக செலவை கழியுங்க. அதில் பார்த்தீங்கன்னா
விளம்பர கட்டணம் என்று சொல்லி 1500 ரூபா கழிக்கிறேன் பாருங்க. விளம்பர கட்டணம் 1500 ரூபா. அடுத்தது கொடுத்த கழிவு 200 ரூபா, தரகு 1000 ரூபா, அறவிட முடியா கடன் 200 ரூபா, ஏனைய விநியோக செலவுகள் 400 ரூபா. அப்போ மொத்தமாக எங்களுக்கு ஏற்படுற விற்பனை விநியோக செலவு 3100 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது விற்பனை விநியோக செலவை கழிக்கிறான். அடுத்தது நிலைய நிர்வாக செலவை கழிக்கிறோம். என்னத்துலேருந்து கழிக்கிறோம்? அங்கே ஏற்கனவே வந்து எங்கள்கிட்ட மொத்த வருமானங்கள் கூட்டி வச்சிருக்கோம் 1,20,620 ரூபா. அதிலிருந்து எல்லாத்தையும் கழிக்க போகிறோம். பாருங்கோ, வாடகை 3000, இறைச்செலவு 400 பாருங்கோ போட்டிருக்கு. அடுத்தது காப்புறுதி கட்டணம் 1500, கட்டட வாக்கல் 500, இயந்திர பழுது பார்த்தல் 1600, இயந்திரம் பொருத்தும் செலவு 900, எழுதுகருவியும் அச்சிடலும் 500, மின்சார கட்டணம் 300, தொலைபேசி 200, சம்பளமும் கூலியும் 37,000. அப்போ இவ்வளோத்தையும் கூட்டினீங்கண்டா, இவ்வளோத்தையும் கூட்டி பாருங்க 45,900 ரூபா வரும் உங்களுக்கு. அப்போ ஏற்கனவே எங்களுக்கு விற்பனை விநியோக செலவு இருக்கு, இப்போ நிலைய நிர்வாக செலவு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நிதி செலவும் ஏனைய செலவும் இருக்கு. நிதி செலவு பாருங்க, வங்கி வட்டி இருக்கு 150 ரூபா, வீட்டுக்கடன் வட்டி இருக்கு 100 ரூபா, ரெண்டையும் கூட்டினா 250 ரூபா. ஏனைய செலவு பாருங்க, இருப்பு அழிவுறல் நட்டம் 50 ரூபா இருக்கு. அப்போ எங்களுக்கு விற்பனை விநியோக செலவு இருந்தது, நிலைய நிர்வாக செலவு இருந்தது, நிதி செலவு இருந்தது, ஏனைய செலவு இருந்தது. அந்த 4 செலவின்றையும் கூட்டுத்தொகை 49,500 ரூபா. இதை நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொத்த வருமானம் இருந்தது 1,20,620 ரூபா. அதில் இருந்து இதை கழிச்சிங்கண்டா எங்களுக்கு கிடைக்க போகுது தேறிய லாபம் 71,120 ரூபா, நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு வருமான கூற்று வரலாம், வியாபார வருமான கூற்று வருவோம். இதுவரை நேரமும் நாங்கள் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவின் அந்த 8வது தேர்ச்சியின் 8.2 தேர்ச்சி மட்டத்தை பார்த்துறாங்க. தொடர்ந்து அடுத்த வகுப்பில் 8.3 தேர்ச்சி மட்டத்தை பார்ப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.